ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் லைஃப்ஸ் பார்க்குறது மட்டுமே கிடையாது. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் பாசிபிலிட்டிஸுங்கிறது இன்ஃபைனைட்டுன்னு சொல்லுவேன். அது ஒரு ஓஷன் மாதிரி. நம்ம இனிஷியலாக நம்ம பாஸ்ட் லைஃப்ஸை ஹீல் பண்ணணும், எனக்கு நிறைய பெயின் இருக்குது, இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட இனிஷியல் பேட்சஸ்லேயுமே வந்தாங்க. பட் இப்போ எங்கள் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறது அவங்க சோல் கிஃப்ட்ஸ் என்ன, நான் அடுத்து என்ன பண்ணலாம், நான் எப்படி க்ரோ ஆகலாம், இந்த மாதிரி தான் அவங்களோட டிவைன் மாஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நானுமே இப்போ என்னோட சோல் கிஃப்ட்ஸ் என்ன, நான் என்ன பண்ணணும், என்னோட பர்பஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. நான் இனிஷியலாக கான்ஷியஸ் பேரண்டிங் படித்தேன். அதுக்கப்புறமா இப்போ நான் ரீசெண்டாக ஆகாஷிக் கனெக்ட் பண்ணி கேட்டப்போ எனக்கு நிறைய கிரவுண்டிங் மெடிடேஷன் மதர் எர்த் கூட கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு கைடன்ஸ் வந்துச்சு. அது நான் பண்ண ஆரம்பித்த பிறகு பார்த்தா நிறைய பீப்புளுக்கு அந்த மெடிடேஷன் பண்ணாலே அவங்க ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு சில விஷயங்கள் எனக்கெலாம் இனிஷியலாக அது நம்ப முடியல. பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நமக்கு வரும்போது கைடன்ஸ் வரும்போது அதை ஒரு நம்பிக்கையோட நம்ம அதை எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம ஒரு சைடு ஹீலிங் நடக்கும், ஒரு சைடு நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். ஸோ நம்ம ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் படிக்கிறதுல நமக்கு நிறைய மேஜிக் நடக்கும் நம்ம லைஃப்பில். ஸோ மேஜிக் இருக்குன்னு பிலீவ் பண்ணால் மேஜிக் இருக்குது, இல்லைன்னு நினச்சா அதுவும் உண்மைதான். ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.